வினை தீர்க்கும் நாயகனே வணங்கி துதிப்பேன் விநாயகனே. திருவாதிரை, சுவாதி, சதயம் இது புறம் ராகு திசை நடக்கும். இந்த திசையில பிறக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரத்துல பிறக்கிற அத்தனை பேருக்கும் அல்சர் ப்ராப்ளம் இருக்கும், ஸ்கின் அலர்ஜி இருக்கும், அஜீரண கோளாறு இருக்கும், கூச்சம் இருக்கும், பயம் இருக்கும், டென்ஷன் இருக்கும். நாளைய பிரச்சனையை நினைச்சுக்கிட்டு இன்றைய இயல்பு வாழ்க்கையை விட்டுருவாங்க. இந்த தன்மை அவங்களுக்கு அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அஸ்வினி 1, 2, 3, 4 பாதமும் ஆண் குதிரை. பரணி 5, 6, 7, 8 ஆண் யானை. கார்த்திகை 9, 10, 11, 12 பெண் ஆடு. பூசம் 29, 30, 31, 32 ஆண் ஆடு. உதாரணத்துக்கு 1990 பிறந்திருக்கீங்க, அந்த வருஷத்துல மட்டும் கூட்டி பார்த்தீங்கன்னா 19. அப்ப மிருகசிரிசம் 19 நம்பரு சாரை பாம்பு. இது வேலை செய்யும். நம்ம நியூமராலஜில நம்பரை வாங்கிட்டு போய் நீங்க ஜோதிடம் பார்த்துட்டீங்கன்னா இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஏத்துக்கிறாங்க. இதே மனநிலை அவங்க ஒரு 5 முகூர்த்தத்தை ஒரு 3 முகூர்த்தத்தையோ கொடுத்துட்டு வந்து நீங்க அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து பார்க்க வந்தா இதெல்லாம் சரியில்லை, 3மே சரியில்லை, இல்லை ஒண்ணுதான் சரியா இருக்குன்னா ஏத்துக்கலாம். 3மே சரியில்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணா அவங்க இதுதான் வைக்கணும்னு சொல்லி வலுக்கு டயத்துல நீங்க அதை வைக்கிறீங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஜாதகத்தை ஓவரா ஏத்துக்கிறீங்க, நியூமராலஜி ஏத்துக்கிட மாட்டீங்க. அதனுடைய பாதிப்பை நான் பல பேரை பார்த்து அனுபவத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகா சபரி நாராயண சங்கராஜா பேசுகிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு 27 நட்சத்திரங்களின் மிருக யோனி பொருத்தம் மற்றும் 108 பாதங்கள் நியூமராலஜி முறையில் எப்படி. நாம் கடந்த 1 வருடமா உங்களுக்கு இந்த மிருகப்பத்தி ரீதியாவே ரகசியமாவே சொல்லி வந்தோம். இத ஓப்பனா உங்களுக்கு சொல்லணும், ரொம்ப நாளா இதை பின்னாடி சொல்றேன் சொல்லி கிட்டத்தட்ட 6 மாசம் கணக்கா சொல்றேன்னு சொல்லி சின்ன விஷயங்களை உங்களுக்கு முடிக்கிறதுக்காக இந்த விஷயங்களை உங்களுக்கு வர்றது போற இந்த மிருக ரீதியா சொல்றதுனால பல விஷயங்களை உங்களுக்கு முதலே கொடுத்தோம். முதல்ல 9 நவக்கிரகத்தை பத்தி பேசியிருந்தோம். அதுக்கு பிறகு வீட்டு நம்பரு, டோர் நம்பரு, வண்டி நம்பரு, ஒவ்வொருத்தருடைய பேரு 100 பேரை பத்தி விளக்கியிருந்தோம். நவக்கிரகங்கள், பஞ்சபூதங்களை பத்தி விளக்கியிருந்தோம். நம்ம லக்னா ராசிப்படி எப்படி ஏங்கிறதும் பத்தி விளக்கியிருந்தோம். அதுக்கப்புறவு நம்மளுடைய கையில பச்சை குத்திட்டு அல்லல் போடுறாங்க, பச்சை குத்துனதை பத்தி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் லக்கி நம்பரை பத்தி போட்டிருந்தோம். யாரா என்னென்ன லக்கி நம்பர் என்ன கேட்டுக்கிட்டு பல பேர் எல்லாரும் லக்கி நம்பர் கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன லக்கி நம்பர் கொடுக்கலங்கிறதுக்காக லக்கி நம்பரை பத்தி கொடுத்துருந்தோம். எல்லாம் கொடுத்த அப்புறம் கடைசியா நம்ம கொடுத்தது திருமண பொருத்தத்தை பத்தி 3 பாகமா போட்டிருந்தோம். நீங்களே பார்த்திருப்பீங்க. திருமண பொருத்தத்துக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நிறைய பேர் ஜோதிடம் மட்டும் முக்கியம்னு சொல்லிட்டு அதை போய் சாதாரணமா போய் நீங்க பொருத்தம் பார்த்துட்டீங்கன்னா ஜோதிடத்தை குறிச்சு கொடுக்கறதுல அவங்களுக்கு நம்பர் கான்செப்ட் சுத்தமா எடுத்துக்கிட மாட்டாங்க. நம்ம சாஃப்ட்வேர் போட்டுக்கோம், அதுல நியூமராலஜினா என்ன, பிரமிடனா என்ன, அதுல ரகசிய நம்பர் இருக்கு. இதுல போறோம் ஆரம்ப நம்பரு, மாத நம்பரு, கூட்டு நம்பரு, பிரமிடு நம்பர். இதுல போற 2, 4, 7, 8 சம்பந்தப்படக்கூடாது. கல்யாண நம்பர் இந்த நம்பர் விட்டால் மிகப்பெரிய இடைஞ்சல். அதை பத்தி தான் நம்ம தெளிவா உங்களுக்கு போன தடவை உங்களுக்கு திருமணத்தை பத்தி விளக்கியிருந்தோம். அந்த திருமண தேதியில நீங்க போய் கல்யாணம் முடிச்சிட்டீங்கன்னா என்ன அல்லல் படுறீங்க? ஜோதிடக்காரங்க நல்லா பொருத்தம் பார்த்து கொடுத்து நல்ல முகூர்த்தத்துல தாலி கட்டி முடிச்ச அப்புறமும் ஏன் கலண்டு போறாங்கிறத பத்தி போன தடவை நல்ல தெளிவா வளர்க்கணும். அதனால நம்பர் அவ்வளவு வேலை செய்யுதுங்கிறதுக்காக உங்களுக்கு எனக்கு நம்மளுடைய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஆரம்பத்துல பல தடவை சொல்லிட்டோம். எனக்கு நம்பருடைய தாக்கம் அதிகமா என்னை ஈர்த்து கொண்டு போகணும். அது அவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், அதெல்லாம் மதிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்ன வரைக்கும் அதை ஏத்துக்கிடாத ஆள் நிறைய இருக்காங்க. அந்த ஏத்துக்கிடாத ஆள் பூரா 2, 4, 7, 8ல 4ஆம் நம்பரு ஓவரா மதிப்பாங்க, 8ஆம் நம்பரும் ஓவரா மதிக்காங்க. ஏன்னா இவங்க தான் அதிகமா கஷ்டப்படுறாங்க. அதனால அவங்க பவரை ஏத்துக்கிறாங்க. இந்த 2, 7 ஏத்துக்கிட மாட்டேங்காங்க. 7 ஏத்துக்கிறாங்க, வெளியே போனா அந்த செகண்ட் அது அவங்களுக்கு அடைய விடாம தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி 2ஆம் நம்பரு தான் இருக்கிறதுல நம்பாத கேரக்டர். இந்த மாதிரி ஆள்களை நம்புற விஷயத்தையே நம்பாம போயிடும். உங்களுக்கு பல தடவை அதை பத்தி சொல்லிட்டோம். இனிமேல் கல்யாணம் முடிக்க போற இதை ப்ரோக்ராம் பாக்குறவங்க முதல்ல நியூமராலஜிக்குரிய நம்பரை திருத்திக்கோங்க. இப்ப நீங்க போட்டு ஜோதிடத்துல போய் ஒரு நம்பருக்கு குறிச்சு வாங்கிட்டீங்கன்னா அவங்களா ஒரு நம்பரை கொடுத்துட்றாங்க. நம்பரே பாக்குற கிடையாது. அவங்களா ஒரு பொருத்தத்தை பார்த்து உங்களுக்கு தான் சொன்ன முடியாது. அவங்களுக்கு 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 13, 15, 19, 20, 24, 26, 27 இதுதான் யோக நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை முடிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நட்சத்திர கான்செப்ட்ல கொண்டு போறாங்க. அதுல முடிஞ்சும் ஏன் டைவர்ஸ் கேஸ்ல நிறைய பேர் போய் நிக்காங்க. அந்த விஷயத்த தெளிவா வளர்க்கணும். இனிமேல் நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்களுக்கு இந்த நம்பர் கான்செப்ட் சில பேர் அதை செய்யறாங்க. அதுலயும் நம்ம சாஃப்ட்வேர் மூலமா உங்களுக்கு பிரமிடு நம்பர்லாம் மிஸ் ஆயிரும். அப்படியே கொடுக்கல சில நம்பர் தப்பிச்சுக்கிடும், நல்ல நம்பரும் வந்துடும்.
அதனால அவங்களுடைய கான்செப்ட்ல அது பிராப்தம் சொல்லலாம் சில ஆளுக்கு. இதை மாற்றி அமைச்சு அவங்க வாழ்க்கை இனிமேல் கலந்து போகாத அளவுக்கு நல்லபடியா செஞ்சு வைக்கக்கூடிய விஷயத்தை தான் உங்களோட தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் திருமணம் சம்பந்தார் 2 பேர் பேசி சரியான முகூர்த்த தேதி எடுத்து கல்யாண நம்பர் இனிமேல் எடுக்கல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, நம்பரை முதல்ல செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நம்பரை வாங்கிட்டு போய் அதுக்கப்புறவு நீங்க அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா 5 நம்பர்ல ஒரு முகூர்த்த தேதி கரெக்டா கொடுத்துருவார். அதுக்கப்புறவு அவங்களுடைய வாழ்க்கை எந்த தடையின்றி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதுல எந்தவித சந்தேகம் வேண்டாம். 2 4 7 8 வராம கல்யாண நம்பர் வந்து விட்டாலே ஒரு யோகம் என்று ஒரு வாழ்க்கையில வெற்றி அடைய போறாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால இனிமேல் நீங்க கல்யாண நம்பர் எடுக்கல நம்பரை முதல்ல செலக்ஷன் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. இதே இது நீங்க முகூர்த்தம் பார்த்துட்டு போய் நம்மகிட்ட நம்பரை அதுக்கப்புறம் கான்செப்ட் பண்ணீங்கன்னா இதெல்லாம் ஒத்து வராது நம்பர் நிறைய இருக்கு. அதை போய் நான் கழிச்சு விட்டா அவங்க சொல்றதான் நீங்க நிறைய பேர் ஏத்துக்கிறீங்க. ஜோதிடம் தான் உண்மை, நம்பரை ஏத்துக்கிட மாட்டீங்க. நான் என்ன சொல்ல, இப்ப எங்க நியூமராலஜில நம்பரை வாங்கிட்டு போய் நீங்க ஜோதிடம் பார்த்துட்டீங்கன்னா இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஏத்துக்கிறாங்க. இதே மனநிலை அவங்க 2 முகூர்த்தத்தை ஒரு 3 முகூர்த்தத்தையோ கொடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறம் நம்மகிட்ட பார்க்க வந்தா இதெல்லாம் சரியில்லை, 3மே சரியில்லை, இல்ல ஒண்ணுதான் சரியா இருக்குன்னா ஏத்துக்கலாம். 3மே சரியில்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணா அவங்க இதுதான் வைக்கணும்னு சொல்லி வலுக்கு டயத்துல நீங்க அதை வைக்கிறீங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ஜாதகத்தை ஓவரா ஏத்துக்கிறீங்க, நியூமராலஜி ஏத்துக்கிட மாட்டேங்க. அதனுடைய பாதிப்பை நான் பல பேரை பார்த்து அனுபவத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால பிராப்தம் உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பிராப்தம் இருக்கு. அதுக்காக இறைவனை வேண்டுகிறேன். இனிமேல் அந்த தவறு நடக்காம இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைய தலைப்பு நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளும் மற்ற மெயின் சப்ஜெக்ட் பூரா முடிச்சுட்டு நம்ம புக்கினுடைய தலைப்பை மேட்சிங் நியூமராலஜி. மேட்சிங் நியூமராலஜி பத்தி யாரு கூடனாலும் சேர்த்து வைக்கலாம். அப்படி ஒரு மெத்தட் தான். மாமியா மருமக டிவி தொடர் தேவை இருக்காது. இதை பத்தி தான் உங்களுக்கு 1 வருஷமா இதை பத்தி சொல்லிக்கிட்டே வரேன். இந்த புக்கை விருப்பம் இருக்கவங்க தெரிவிங்க. புக்குடைய விலை 410. வெளியூருக்கா இருக்கிறவங்க கொரியர் சார்ஜை சேர்த்து ஒரு 500 ரூபா வரும். இப்ப நம்ம சொல்ல வந்த கருத்து யாரு கூட சேர்த்து வைக்கலாம். இதுல ஷார்ட்டா போட்டு உங்களுக்கு விளக்கம் கொடுக்க போறேன் அதை பத்தி. ஆனால் இதுல ரொம்ப தெளிவா யாருடைய நட்பு, யாருடைய சமம், யாருடைய ஓவரா விரோதி ஆகிறாங்க அவ்வளவும் அக்யூரேட்டா இதுல பாத்துக்கலாம். இப்ப அதனுடைய பேசிக்க மட்டும் சொல்றேன், வாங்க ப்ரோக்ராம் பார்ப்போம். இப்ப 27 நட்சத்திரங்களின் மிருக யோனி பொருத்தம் மற்றும் 108 பாதங்கள் நியூமராலஜி முறையில் எப்படி 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு மிருக யோனி பொருத்தம் இருக்கு. அதைத்தான் நம்ம ஜாதகத்துல 11 பொருத்தத்துல இது மெயின் பொருத்தம் பார்ப்பாங்க. அந்த 10 பொருத்தத்துல 5வது பொருத்தம் இந்த யோனி பொருத்தம் வரும். இதை வச்சு நம்ம யாரு கூட சேர்த்து வைக்கலாம். அந்த மெத்தடை நம்ம நியூமராலஜி முறையில எப்படி கொண்டு வரோம். இவ்வளவு நாள் நீங்க ஜாதகத்தை மட்டும் பார்த்துட்டு அதுக்கு 11 பொருத்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப சொல்ற மெத்தடு உங்களுடைய நீங்க எல்லாமே ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க, அதுக்குரிய மிருக குணத்தை தான் போட்டிருக்கேன். இதே முறையில நம்ம நம்பர் ரீதியாகவும் எப்படி மேட்சிங் பண்ண முடியும் அதுக்குரிய நம்பர் விளக்கத்தை தெளிவா போட்டிருக்கோம். இப்ப அஸ்வினி இது பூரம் பாத்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரீசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இதே மாதிரி மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இப்ப 27 நட்சத்திரத்திலையும் உள்ள நம்பரை பத்தி ஒவ்வொன்றுக்கும் 4 பாதம் இருக்கு. 27 × 4 பெருக்குனீங்கன்னா 108 பாதம். அதுக்குத்தான் உங்களுக்கு இந்த நம்பர் படி போட்டிருக்கேன். அஸ்வினின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 2 3 4 பாதம். அதே மாதிரிதான் பரணி 5 6 7 8 இப்படி ரேவதி வரைக்கும் எடுத்துக்கிட்டா 108 பாதம். அதனுடைய விளக்கத்துக்கு தான் உங்களுக்கு ஷார்ட்டா போட்டிருக்கேன். அதுக்குரிய மிருகத்தையும் போட்டிருக்கேன், விளக்குறோம். இப்ப இந்த சைட்ல உங்களுக்கு இந்த விளக்கம் என்ன பாத்தீங்கன்னா, இப்ப அஸ்வதி இது எல்லாருக்கும் ஜோதிட குருமார்களுக்கு எல்லாம் தெரியும். புதுசா பாக்குறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கிடைச்ச மாதிரி இருக்கும். நீங்க கவனிங்க. அஸ்வினி 7ஆம் நம்பர் உங்களுக்கு நியூமராலஜி படி அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்துல பிறக்கிற அத்தனை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு ஆரம்ப தசை கேது தசை. இந்த திசையில பிறந்தவங்க போறோம் திக்கி பேசுவாங்க. அந்த மாதிரி அந்த திசை கற்பப்பையிலிருந்து வெளியே அந்த திசை முடியற வரைக்கும் கொஞ்சம் திக்கி பேசுவாங்க. பேச்சில தெரிவு கொஞ்சம் மீடியமா இருக்கும். இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு பூரா ஆரம்ப தசை கேது தசை நடக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்து 6 சுக்கிரன், பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க ஆரம்ப தசை பரணி, பூரம், பூராடம் இது பூரம் சுக்கிரனுடைய தசை ஓடிக்கிட்டே இருக்கும். இது 6ஆம் நம்பரு. சுக்கிரனுடைய தசைக்காக நம்ம 6ஆம் நம்பர் போட்டிருக்கோம். நம்ம நம்பர் கான்செப்டே போறதுனால நம்ம நம்பர் ரீதியாக விளக்கிக்கிட்டு இருக்கோம். 1ஆம் நம்பர் சூரியன்,
கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு சூரிய தசையில தான் பிறந்திருப்பாங்க. ஆரம்ப தசை சூரிய தசை. அது நம்ம காலையில சூரியன் 24 இன்னைக்கு பூரா 24 மணி நேரம்னா இன்னைக்கு ஃபுல்லாவே காலையில பிறந்தீங்கன்னா உங்களுக்கு 6 வருஷம் சூரிய தசை. அது கர்ப்பப்பையில இருந்து வெளியே வந்து 6 வருஷம்னா உங்களுக்கு 5.5 வருஷம் இருக்கும் காலையில பிறந்தீங்கன்னா. மத்தியானம் பிறந்தீங்கன்னா 3 வருஷம் இருப்பும் காட்டிருக்கும். நைட்டு முடிய போற பிறந்தேன்னா 1 வருஷ டயத்துல கூட இருப்பு காட்டுற மாதிரி இருக்கும். இது ஜோதிட குருமார்களுக்கெல்லாம் தெரியும். நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை கொடுக்குறோம். 2ஆம் நம்பர் சந்திரன், ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு போறோம் சந்திர திசையே ஆரம்ப திசையாக இருக்கும். அடுத்து 9 செவ்வாய் கிரகம், மிருகசிரீஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க செவ்வாய் திசையில பிறந்திருப்பாங்க. இந்த நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் செவ்வாய் தசை டயத்துல வீட்டுல அவங்க குழந்தை பிறந்தனா அந்த டயத்தினால அந்த செவ்வாய் தசையில பூமி யோகம் வாங்கக்கூடிய ட்ரெண்ட் எல்லாம் நிறைய பேருக்கு நடக்கும். சில ஆளுக்கு கெட்டு போனா அதுக்குரிய மாறுபாடுகள் கொஞ்சம் மாறுபடலாம். பெரும்பாலும் செவ்வாய் தசையிலையும் புதன் தசையிலையும் வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ராகு, 4ஆம் நம்பர் ராகு, திருவாதிரை, சுவாதி, சதயம் இது புறம் ராகு தசை நடக்கும். இந்த திசையில பிறக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரத்துல பிறக்கிற அத்தனை பேருக்கும் அல்சர் ப்ராப்ளம் இருக்கும், ஸ்கின் அலர்ஜி இருக்கும், அஜீரண கோளாறு இருக்கும், கூச்சம் இருக்கும், பயம் இருக்கும், டென்ஷன் இருக்கும். நாளைய பிரச்சனையை நினைச்சுக்கிட்டு இன்றைய இயல்பு வாழ்க்கையை விட்டுருவாங்க. இந்த தன்மை அவங்களுக்கு அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது 4ஆம் நம்பருக்குரிய குணம். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கும் அந்த குணம் அதிகமாக இருக்கும். 3 புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க புறம் பிறருக்கு சேவை மனப்பான்மையோட இருப்பாங்க. திசையில பிறக்கிறவங்களுக்கு ஆரம்ப தசை புறம் வேலை தசை பிறந்திருப்பாங்க. இந்த நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க பெரும்பாலும் சளி தொந்தரவு கம்பல்சரியா இருக்கும். சில நபருக்கு அதிகமான இந்த நம்பர் தாக்கம் ஓவர் ஆயிட்டால் மூச்சு திணறல் கூட சில நேரம் இந்த நம்பருக்கு காட்டும். இந்த திசை பெரும்பாலும் திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த தசை நடக்கையில கூட பெரும்பாலும் ஸ்கின் அலர்ஜி இருக்கும், அஜீரண கோளாறு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த தசை நடக்கிற பிறக்காரங்களுக்கு போகும் பெரும்பாலும் மூச்சு திணறல் இருக்கலாம், இல்ல சளி தொந்தரவு கம்பல்சரியா இருக்கும். டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லி நம்ம முக கவசம் மாஸ்க் போட்டு போறவங்க அப்புறம் பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்துல இருப்பாங்க. இல்லைன்னா 3ஆம் நம்பர்ல பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 3, 12, 21, 30 இந்த தேதியில பிறந்தவங்களும் பெரும்பாலும் அந்த டஸ்ட் அலர்ஜியை அடிக்கடி சந்திப்பாங்க. 8 சனி பகவான், பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க சனி திசையில பிறந்திருப்பாங்க. இந்த திசை பிறந்தவங்களுக்கு ஆரம்ப தசை அவங்களுக்கு இருப்பு 19 வருஷம் சனி தசை இருக்கனால இந்த இருப்புப்படி கஷ்டங்கிறது இந்த திசையில அவங்க பெரும்பாலும் அந்த லக்கணப்படி சுமாரா இருக்கா நன்மையா இருக்காங்கிறது இந்த திசை பெரும்பாலும் மகர லக்கணத்துக்கு யோகமா இருக்கும், கும்ப லக்கணத்துக்கு யோகமா இருக்கும், ரிஷப லக்கணத்துக்கு யோகமா இருக்கும், துலாம் லக்கணத்துக்கு யோகமா இருக்கும். இந்த திசை நடக்கிறவங்களுக்கு புறம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி இவங்களுக்கு புறம் அந்த நட்சத்திரம் அந்த லக்கணப்படி பிறந்திருந்தால் ரிஷப லக்கணம், துலாம் லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம் அந்த லக்கணத்துக்காரங்களுக்கெல்லாம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி இவங்களுக்கு புறம் ஒரு யோகமா இருக்கும். அந்த திசை சனி பகவான் அந்த யோகத்தை கொடுப்பார். அடுத்து புதன், ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க புறம் ஆரம்ப திசை புதன் திசையாக இருக்கும். புத்திசாலி திறமை, ஆயில்யம், கேட்டை, ரேவதி இவங்க புறம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போவாங்க, அனுசரிச்சு போவாங்க. நக்கல், கேலி, கிண்டல், விட்டடிச்சு போறது, விட்டடிக்கிறது அனைத்தும் இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கெல்லாம் வாழ்க்கை ஒரு சீரியஸா பார்க்கமா ஜாலியா லைஃபை கொண்டு போவாங்க. இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அப்புறம் பெரும்பாலும் அது உங்களுக்கு 5ஆம் நம்பரை பத்தி விளக்கிட்டோம். இப்ப இது நம்ம கான்செப்ட் இது காமனா அதுக்காக அந்த சைட்ல இந்த கிரகத்துக்காக உங்களுக்கு அந்த பாடி போட்டிருக்கோம். இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா அஸ்வினி நட்சத்திரத்துல 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்துல பெரும்பாலும் பிறந்திருப்பாங்க. பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு என்ன குணங்கிறதுக்கு நீங்க இதிலே தெரிஞ்சுக்கலாம். நம்ம நம்பர் ரீதியா கொண்டு போறதுனால உங்களுக்கு நம்பருக்குரிய விஷயத்த சொல்றேன். இப்ப அஸ்வினி 1, 2, 3, 4 பாதமும் ஆண் குதிரை, பரணி 5, 6, 7, 8 ஆண் யானை, கார்த்திகை 9, 10, 11, 12 பெண் ஆடு. இது 4 பாதத்துக்கு நம்பர் போட்டிருக்கோம், 108 படி வரிசையா போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப ரோகிணி 13, 14, 15, 16 நாகப்பாம்பு. ரோகிணி நட்சத்திர 4 பாகத்துல இருக்கிறவங்களுக்கு போறோம் நாகப்பாம்பு. மிருகசிரீஷம் 17, 18, 19, 20 சாரப்பாம்பு. திருவாதிரை 21, 22, 23, 24 ஆண் நாய். பூசம் 25, 26, 27, 28 பெண் பூனை.
புனர்பூசம் 25, 26, 27, 28 பெண் பூனை. பூசம் 29, 30, 31, 32 ஆண் ஆடு. ஆயில்யம் 33, 34, 35, 36 ஆண் பூனை. மகாம் 37, 38, 39, 40 ஆண் எலி. பூரம் 41, 42, 43, 44 பெண் எலி. உத்ராடம் 45, 46, 47, 48 காளை. ஹஸ்தம் 49, 50, 51, 52 பெண் எருமை. சித்திரை 53, 54, 55, 56 ஆண் புலி. சுவாதி 57, 58, 59, 60 ஆண் எருமை. விசாகம் 61, 62, 63, 64 பெண் புலி. அனுசம் 65, 66, 67, 68 பெண் மான். கேட்டை 69, 70, 71, 72 ஆண் மான். மூலம் 73, 74, 75, 76 பெண் நாய். பூராடம் 77, 78, 79, 80 ஆண் குரங்கு. உத்ராடம் 81, 82, 83, 84 மலட்டு பசு. திருவோணம் 85, 86, 87, 88 பெண் குரங்கு. அவிட்டம் 89, 90, 91, 92 பெண் சிங்கம். சதயம் 93, 94, 95, 96 ஆண் சிங்கம். பூரட்டாதி 97, 98, 99, 100 பெண் குதிரை. உத்திரட்டாதி 101, 102, 103, 104 பெண் பசு. ரேவதி 105, 106, 107, 108 பெண் யானை. இப்ப 27 நட்சத்திரத்திலையும் பாதி ஆக்குனீங்கன்னா 13 கணக்கு வருது. அதுல ஒரு மலட்டு பசை கழிச்சிட்டீங்கன்னா பசு 2 இருக்கு. மலட்டு பசு இருக்கு, பெண் பசு இருக்கு. காளைனா 1 தான் இருக்கு. இப்ப உத்திராடம் நட்சத்திரத்துல பிறக்காங்கன்னா ஒரு குழந்தை இருக்குன்னா அது காளையினம். இப்போ சாந்தமா பசு. காளை எப்படி போறது? சிவருமான் நந்தியில கொண்டிருக்காரு இல்லையா, அது காளைக்குரிய குணம் அப்படியே இருக்கும், சாந்தமா இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க அப்படி இருப்பாங்க. இப்ப சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆண் சிங்கம். அவிட்டம் பெண் சிங்கம். பெண் சிங்கம் ஆண் சிங்கம் இயல்பாக வர்றதுனால இவங்க ஒரு மாமிசத்தை விரும்பியே சாப்பிடுற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் கறிக்கு ஆசைப்பட்டு சாப்பிட்ற மாதிரி சைவத்தை விரும்ப மாட்டாங்க. அசைவ உணவு அதிகமா எடுக்கக்கூடிய குணம் இந்த மிருக குணமே காட்டிக்கொண்டே. இதே மாதிரி மகம், பூரம் ஆண் எலி, பெண் எலி. இவங்க எல்லாம் பெரும்பாலும் எலி என்ன சாப்பிடும் உங்களுக்கே தெரியும். பெரும்பாலும் கருவாடு சாப்பிட்றது, இந்த மாதிரி கவிச்ச வாடான்னு சொல்ற மாதிரி அந்த கருவாடுக்கு பெரும்பாலும் உங்களுக்கு மீன் மற்ற எல்லாம் சாப்பிடலாம், கறி எல்லாம் சாப்பிடலாம். இருந்தாலும் அதை விருப்பப்பட்டு சாப்பிட்றது அந்த கருவாடு விரும்பி சாப்பிட்ற மாதிரி. மக நட்சத்திரமும் பூர நட்சத்திரமும் ஆண் எலி, பெண் எலி. மகம் ஆண் எலி, பூரம் பெண் எலி. இயல்பாவே அந்த கருவாடு விரும்பி சாப்பிட்ற மாதிரி அந்த அசைவத்துல இருப்பாங்க. அதே மாதிரி சித்திரை ஆண் புலி, விசாகம் பெண் புலி. இவங்களும் அசைவத்திலே சாப்பிட்ற மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நாய், திருவாதிரை ஆண் நாய், மூலம் பெண் நாய். இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க இதே மாதிரிதான். நாய் என்ன சாப்பிட உங்களுக்கு தெரியும். கறி, ஒரு மட்டன் கடை முன்னாடி அதிகமா நின்றுக்கிட்டு ஒரு பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி அது ஒரு துண்டுக்காக ஏங்கி கிடக்கிற மாதிரி அந்த பெரும்பாலும் இந்த நட்சத்திரக்காரங்க அசைவத்தை விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. புனர்பூசம் பெண் பூனை, ஆயில்யம் ஆண் பூனை. இந்த நட்சத்திரத்துக்காரங்களும் அந்த பூனை என்ன சாப்பிடும் பெரும்பாலும் இந்த சொன்னோம் இல்லையா, அந்த எலி சாப்பிட்ற மாதிரி இதுவும் கருவாடை சாப்பிட்ற மாதிரி அந்த பூனை இனமும் அது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். சைவத்துக்குரிய இனமும் நிறைய இருக்கிறது. சைவத்துக்குரியது. அதனால் சைவத்துல பிறந்தும் சிலவங்க மட்டன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது சைவத்துல பிறந்தும் மட்டன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய டேட்டா பர்த்தில் எங்கேயாவது வேற இந்த மிருகப்பச்சி சம்மந்தப்படலாம். இப்ப நம்ம அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ 1ஆம் நம்பர்ல ஒரு ஆள் பிறந்திருக்காங்க. நல்லா கவனிங்க, ஈஸியான முறை. 1ஆம் நம்பர்ல நீங்க பிறந்திருக்கீங்க. உங்க டேட்டா பர்த் நீங்க உதாரணத்துக்கு சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கலாம். 1ஆம் மகன், 2ஆம் மகன், 3ஆம் மகன், 4ஆம் மகன், 4 பாகம் இருக்கு. 57, 58, 59, 60 இந்த 4 குணத்துல ஏதாவது ஒரு குணம் உங்களுடைய ஆண் எருமையில இருப்பீங்க. கடினமான எருமை என்ன பண்ணும், மொக்க போட்டு எவ்வளவு நாளும் சமய செமக்கிற மாதிரி செமக்கக்கூடிய ஆள் சுவாதி நட்சத்திரத்தை பிறக்கிறவங்க. இது நீங்க 1ஆம் நம்பர்ல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண் குதிரை வேலை செய்யும். நீங்க அதே 10ஆம் மாசம் பிறந்திருக்கீங்க. அப்ப 10ஆம் மாசம் பிறந்திருக்கையில பெண்ணாடு வேலை செய்யும். இது உங்களுக்கு தேதி வருஷத்துல இப்ப உதாரணத்துக்கு 1990 பிறந்திருக்கீங்க. அந்த வருஷத்துல மட்டும் கூட்டி பார்த்தீங்கன்னா 19. அப்ப மிருகசிரீசம் 19ஆம் நம்பரு சாரைப்பாம்பு. இது வேலை செய்யும். தேதி மாசம் வருஷம் கூட்டி எல்லாத்தையும் அதை போடல. உதாரணத்துக்கு
நீங்களே உங்க நம்பரை ட்ரையல் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு 14ஆம் நம்பர்ல பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரம். நீங்க இதை பத்தி விளக்கம் கொடுத்தா இதுதான் உங்களுக்கு அடிக்கடி ஈஸியா சொல்லியிருப்போம். நான் பிறந்திருக்கிறது அவிட்ட நட்சத்திரம்ல, ஏன்னா பாம்பு பச்சின்னு சொல்றீங்க. அது உங்களுடைய நம்ம பிறந்திருக்கிறது எல்லாமே இது 108. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 27 நட்சத்திரங்களின் மிருக யோனி பொருத்தம் மற்றும் 108 பாதங்கள் நியூமராலஜி முறையில் எப்படி. நம்ம நியூமராலஜி முறையில 108 பாதத்தை பத்தி விளக்கிக்கிட்டு, இதுதான் புது ட்ரெண்டு. இப்ப நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டுல ஒரு ஏடிஎம்கே டிஎம்கே இந்த ஆட்சிக்கு வராங்க, இவங்க தான் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு 29 நம்பர் வருது, ஒரு ஆநாடு. அப்ப தமிழ்நாடு ஒரு 29 நம்பர் வர்றதுனால ஏடிஎம்கே 11, டிஎம்கே 10ஆம் நம்பர் பெண்ணாடு வருது. அப்ப என்ன செய்யும், ஆநாடு ஒரு பெண்ணாடை தேடுது. ரஜினி, கமல், எம்ஜிஆர், விஜய், அஜித் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர்னா 9, ரஜினினா 10, விஜய்னாலு 10, கமல்னா 11, காமராஜர்னா 12. இப்ப இவங்களுக்கு போறோம் பெண்ணாடு, ஒரு ஆணாடா இருந்து ஒரு பெண்ணாடை தேடிக்கிட்டு இருக்கு. இப்படித்தான் அந்த இனம் அந்த இனத்தை ஈர்த்து நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதனாலதான் நம்ம நம்பர்ல உதாரணத்துக்கு சரவணன் சொன்னா உங்களுக்கு ஆரம்பத்துல சொல்லியிருப்போம். சரவணன்னா ஒரு பெண் பூனை, சாந்தின்னா 19 ஒரு பாம்பு, சுந்தர்னா 21 ஒரு நாய், சுமதின்னு எடுத்துக்கிட்டாலும் 24 ஒரு நாய், கார்த்திகான்னா 18 சாரப்பாம்பு, திவ்யா இந்த பேர் பூரா உங்களுக்கு 13 சம்பந்தப்படும் பாம்பு பச்சி. நம்ம கூப்பிடுறத சப்த ஒலிக்கே நம்பரா கான்செப்ட் படி உங்களுக்கு நியூமராலஜில அதுக்குரிய வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி தெளிவா விளக்கிட்டோம். பிரியானா 13, திவ்யானா 13, சேகர்னா 13, இவங்க வேற பாம்பு பச்சியில இருப்பாங்க. சூர்யானா 13 பாம்பு பச்சி. இப்படி இருக்கல இப்ப நரேந்திர மோடி 17ல பிறந்திருக்காரு, அவர் பாம்பு பச்சியில பிறந்திருக்காரு. அவர் தேதி மாசம் கூடல இந்திய நாடே ஒரு ஆடு பச்சில தான் வருது. நம்ம தமிழ்நாடு ஒரு ஆண் நாடு வர்றதுனால இந்திய நாடு ஒரு பெண் நாடு வருது. இத ஒரு ஷார்ட்டா போட்டிருக்கேன், இந்த சப்ஜெக்ட உதாரணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இத பத்தி இந்திய நாடு ஏன் பக்கத்து நாடு கூட சண்டை போடுது, பாகிஸ்தான் கூட ஏன் சண்டை போடுது, சீனா கூட ஏன் சண்டை போடுது, அதே மாதிரி தமிழ்நாடு ஏன் ஸ்ரீலங்காட்ட போய் நம்ம மீன்பிடி துறையில இலங்கைட்ட போய் நம்ம தமிழ்நாட பூரா ஏன் சித்திரவதை பண்றாங்க. தமிழ்நாட்டுல மீன் பிடிக்க போகல அவங்க பூரா இலங்கைக்காரங்க மடக்கி இழுத்து தமிழ்நாட பூரம் கொண்டுகிட்டு இருக்காங்க. கேரளாக்காரங்க கூட நம்ம ஏன் சண்டை போடுறோம், காவேரி பிரச்சனைக்கு கூட கர்நாடகா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, கீழே இலங்கை, இந்த 4 பேர் தான் நமக்கு நடுவுல நம்ம கிடக்கும். இதெல்லாம் நம்ம யாரு கூட நம்ம நட்பா கிடக்கும், நம்ம பூரா ஆடா இருக்கும், அவங்க பூரா பாம்பு பச்சையா இருக்கு. இதுல நம்ம நடுவுல இருந்து ஆடு பாம்பு கூட சேர்க்க முடியுமா? இந்த தொத்தளிப்பு இது ஷார்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இது உதாரணம் காட்டுறதுக்காக. இதை பத்தி ஆழமான விஷயங்கள்லாம் அது இந்த மேல உங்களுக்கு ஆரம்பத்திலே தான் சொன்னேன். இது சம்பந்தமா அடுத்து கொண்டு போகையில உங்களுக்கு மிருகப்பச்சி ரீதியா தான் கொண்டு போவோம். பாம்பு, ஆடு, குதிரை இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, ஏதோ உதாரணத்தை பொடி வச்சு பேசுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தெளிவா விளக்குறோம் தான், இதை பூரா அக்யூரேட்டா உங்களுக்கு தெளிவா விளக்கிட்டேன். புக்கில் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. புக்க விருப்பம் இருக்கிறவங்க வாங்கி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுல பூரா உங்களுடைய தொழில நீங்க யாரு கூட நட்பு, பகை, சமம் அத்தனையும் அக்யூரேட்டா, உங்க பிள்ளை கூட நட்பா, உங்க மனைவி கூட நட்பா, உங்க ஃப்ரெண்டு கூட நட்பா அக்யூரேட்டா அதுல எடுத்துக்கலாம். அந்த விஷயங்கள் அதுல தெளிவா இருக்கு. வினை தீர்க்கும் நாயகனே